திருவள்ளூரில் தனியார் பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. கிராமத்தில் பதற்றத்தை தணிக்க போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சக்திவேல், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் அஸ்வினி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 2 கிராம வாலிபர்களிடையே முன்விரோதத்தால் கிரேன் ஆபரேட்டரை கடத்தி சென்று கத்தியால் தலையில் வெட்டப்பட்ட சம்பவம் கண்டித்து கிராம மக்கள் கண்ணாடியை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக திருத்தணி அருகே வேளச்சேரி, தாளவேடு ஆகிய 2 கிராம வாலிபர்களுக்கிடையே முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. 2 நாட்களுக்கு முன்பு தாளவேடு கிராமத்தைச் சேர்ந்த விஷால் என்ற வாலிபரை வேளச்சேரி சேர்ந்த வாலிபர்கள் தாக்கி காயப்படுத்தியதாகவும், இதனால் அவர் திருத்தணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் வேளச்சேரி சேர்ந்த அசோக் குமார் என்ற கிரேன் ஆபரேட்டர் தாளவேடு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்துவிட்டு பைக்கில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது தாளவேடியை சேர்ந்த வாலிபர்கள் 4 பேர் அவரை கடத்தி சென்று கத்தியால் தலையில் வெட்டி சென்றுள்ளனர். பலத்த காயமடைந்த அசோக்குமார் திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கிரேன் ஆபரேட்டரை கடத்தி சென்று வெட்டி சம்பவத்தை கண்டித்து வேளச்சேரி கிராம மக்கள் தனியார் பேருந்தின் கண்ணாடியை உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருத்தணி காவல் ஆய்வாளர் மதியரசன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். கிரேன் ஆபரேட்டரை கடத்தி சென்று கத்தியால் வெட்டிய வாலிபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி கூறியதை அடுத்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். 2 கிராம வாலிபர்களிடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தை பதற்றம் நிலவி வருகிறது. போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.